அன்பு நட்புகளுக்கு இனிய வணக்கம். இன்றைய திரிகடுகமும் என் பொருளும் என்பதில் திரிகடுகத்தினுடைய முதல் பாட்டு கடவுள் வாழ்த்து. இதற்கு முன்பாக நான் சொல்லியிருக்கேன். இப்பொழுது முதல் பாட்டை சொல்கிறேன். அருந்ததி கற்பினார் தோழும் திருந்திய தொல்குடியின் மாண்டார் தொடர்ச்சியும் சொல்லின் அரில் அகற்றும் கேள்வியார் நட்பும் இம்மூன்றும் திரிகடுகம் போலும் மருந்து. திரிகடுகம் என்றால் சுக்கு, மிளகு, திப்பிலி மூன்றும் சேர்ந்த மருந்து, சித்த மருந்து என்று சொல்லியிருக்கிறேன். அந்த சித்த மருந்து எந்த மூன்று? சாப்பிடுறது வாயில போட்டு சாப்பிடுற சித்த மருந்து அதுங்க. வாழ்வியலுக்கான சித்த மருந்து எந்த மூன்று அப்படின்னு இதுல நல்லாதனார் சொல்றார். என்ன அப்படின்னா, அருந்ததி போன்ற கற்பனை உடையவழின் தோளை அணைத்தல், திருந்தி வாழும் பழங்குடியில் பிறந்து மாட்சிமையுடன் வாழ்பவரின் தொடர்பு, ஒருவர் சொல்லும் போது அவர் சொல்லில் தோன்றும் குற்றங்களை அகற்றிவிட்டு நல்லவனவற்றை மட்டும் எடுத்துக் கொள்பவரின் நட்பு. இந்த மூன்றும் வாழ்க்கையில் இருந்தால் அது உங்கள் வாழ்க்கையில் உள்ள நோய்களை, பிரச்சனைகளை தீர்க்கக்கூடிய திரிகடுகம் போன்ற மருந்து என்று நல்லாதனார் சொல்றார். இதுல அருந்ததி போன்ற கற்பு, திருமணத்தில் பல இடங்களில் சொல்லுவாங்க, அம்மி முதித்து அருந்ததி பார் என்று. அந்த அருந்ததி என்பது வானத்தின் நட்சத்திரமாக இருக்கிறதாக சொல்லுவாங்க. அந்த அருந்ததி யாருன்னா வசிஷ்டர் என்ற முனிவரனுடைய சப்த ரிஷிகள் ஒருத்தருடைய மனைவி. வசிஷ்டர் என்பவரும் அருந்ததி என்பவரும் நட்சத்திரங்களாக வானில் இருக்கிறார்கள். அவர்களை பார்த்து அருந்ததி வசிஷ்டரை பார்த்து தம்பதிகளும் கற்பு நெறியுடன் இல்லற நெறியுடன் வாழ வேண்டும் என்பது இதனுடைய பொருள், இந்த சடங்கினுடைய பொருள். அப்ப மீதி ஆறு ரிஷிகள் வானமண்டலத்தில் இருக்காங்க இல்லையா, சப்த ரிஷிகள். அவங்க யாருன்னு கேட்டா அத்ரி, பரத்வாஜர், கௌதமர், ஜமதக்னி, காஷியபர், விஸ்வாமித்திரர் மற்றும் இந்த வசிஷ்டர். இந்த சப்த ரிஷிகளுடைய வேலை என்னன்னா, பிரம்மாவனுடைய மனத்திலிருந்து பிறந்தவங்களா, அவங்க தர்மத்தையும் பிரபஞ்ச அறிவையும் நிலைநிறுத்துவர்களாக இருக்கிறார்கள். சப்த ரிஷிகள் சாட்சியாக என்று சொல்றோம் இல்லையா, அதுதான். அப்போ அருந்ததி போன்று கற்பில் சிறந்த உன்னுடைய மனைவியினுடைய தோளை மட்டுமே நீ தொட வேண்டும். உன் மனைவியும் கற்பில் சிறந்தவளாக இருக்க வேண்டும். அது முதல் திரிகடுகம். இரண்டாவது திரிகடம் அது சுக்குன்னு எடுத்துங்க. அடுத்தது மிளகு. எது அப்படின்னா, திருந்தி வாழும் பழங்குடியில் பிறந்து மாட்சிமையுடன் வாழ்வோரின் நட்பு. மாண்டார் தொடர்ச்சின்னு சொல்றாங்க. மாண்டார்னா இறந்து போயிட்டார்னு ஒரு பொருள் உண்டு. ஆனா மாட்சிமை பொருந்தியவர் என்பதுதான் மிகச்சரியான பொருள். தொன்மை இலக்கியங்கள் மாண்டார் என்றால் மாட்சிமை பொருந்தியவர் என்றுதான் பொருள். அந்த மாட்சிமை பொருந்திய தொன்மையான குடியில் பிறந்து தன்னை மென்மேலும் செறிவுபடுத்திக் கொண்டிருக்கிறார்கள் அல்லவா, அவர்களுடைய நட்பை, உறவை, தொடர்பை நாம் தொடர்ந்து வைத்துக் கொண்டே இருந்தோம் என்றால் அது மிளகு போன்று இருக்கும். மூன்றாவது, ஒருவர் சொல்லும் போது அவர் சொல்லில் தோன்றும் குற்றங்களை அகற்றிவிட்டு நல்லவனவற்றை மட்டும் எடுத்துக்கொள்கிறார்கள் அல்லவா, குற்றம் நீக்கி சுற்றம் பார்க்கிறார்கள் அல்லவா, அவர்களுடைய நட்பு. நம்ம சில விஷயங்கள் சொல்லுவோம், சொல்லி முடிச்சோடனே அதுல இருக்கிற கருத்து நல்லா இருக்குன்னு சில பேர் சொல்ல மாட்டாங்க. நீங்க அந்த எழுத்து சரியா உச்சரிக்கல, லாக்கு பதிலா லான்னு சொல்லிட்டீங்க, லாக்கு பதிலா லான்னு சொல்லிட்டீங்க அப்படின்னு சொல்லுவாங்க. ரசிகன் என்பது ஒரு தமிழ் வார்த்தை கிடையாது, அது வடமொழி என்று சொல்லுவார்கள். அப்போ ஃபேன் என்ற ஆங்கில எழுத்துக்கு, ஒரு நடிகருடைய ஃபேன் என்ற ஆங்கில சொல்லுக்கு தமிழில் என்ன பொருள் சொல்ல முடியும் ரசிகர் என்று என்பது இல்லாமல்? அப்போ தமிழில் சில சொற்கள் இல்லை என்றால் அது பிறமொழி சொற்களை நாம் ஏற்றுக்கொள்ள வேண்டும். ஆனா அப்படி இல்லாம அப்படிப்பட்ட குறைகளை சிலர் சொல்லுவாங்க. இப்படி பிறருடைய குற்றங்களை, குறைகளை பூத கண்ணாடி வைத்து பார்க்காமல், அதுதான் அரில் அகற்றும். அரில் என்றால் சிறு சிறு குற்றங்கள். அப்படிப்பட்ட கேள்வி ஞானம் நிறைந்தவர்கள் இருக்காங்க இல்லையா, அவர்களுடைய நட்பையும் நாம் பெற்றோம் என்றால் அதுதான் திப்பிலி. இந்த மூன்றுமே சுக்கு, மிளகு, திப்பிலி போன்ற திரிகடுகம் போன்று நம்முடைய வாழ்க்கையை செம்மைப்படுத்தும் சித்த மருந்து அப்படின்னு திரிகடுகம் நூல் சொல்லுது. நாள் சிறக்க நற்றமிழ் வாழ்த்துகள். மருத்துவர் ராமசெல்வரங்கம், ரிஷினத்திரம், சேலம், கள்ளக்குறிச்சி, அரூர். நன்றி. டாக்டர் செல்வரங்கம் குரல் யூடியூப் சேனல் ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. வணக்கம்.